வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னதாக நூலக வளாகத்தில் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார் முதல்வர். அரசியலமைப்பை சீர்குலைக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம். குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஜூலை 17ஆம் தேதி வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள கோரிக்கை. அபுதாபி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தை இந்தியா உண்மையான நண்பனாக பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி. இந்திய தேர்தல் ஆணையத்தில் OPS ஆதரவாளர் புகழேந்தி மனு. தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தவறான செய்தியை பரப்புவதாக புகார். விரிவான செய்திகள். மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை புதுநத்தம் சாலையில் ரூபாய் 215 கோடி மதிப்பீட்டில் 7 தளங்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டுள்ளது. 5.5 லட்சம் புத்தகங்கள் வைக்கும் அளவிற்கு பரப்பளவு கொண்ட இந்த நூலகத்தில் தற்போது 3.5 லட்சம் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நூலகத்தின் முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் சிறார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான தியேட்டர் ஒன்றும் தமிழ் எழுத்துக்கள் வடிவிலான இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது தளத்தில் 63,000 புத்தகங்களுடன் தமிழ் இலக்கிய பகுதியும், மூன்றாவது தளத்தில் ஆங்கில நூல்கள் மற்றும் ஆராய்ச்சி இதழ்கள் பிரிவும் அமைக்கப்பட்டுள்ளது. நான்காவது தளத்தில் போட்டித் தேர்வுக்கான நூல்கள் பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 5வது தளத்தில் பாதுகாப்பகம், ஒளி மற்றும் ஒளி காட்சியக பிரிவு நூல்களும், 6வது தளத்தில் நூலக நிர்வாக பிரிவு, நூல்கள் கொள்முதல் பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக நூலகத்தின் நுழைவு வாயிலில் உள்ள கலைஞரின் உருவ சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நூலகத்தை சுற்றி பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள சிறுவர்களுக்கான பிரிவை பார்வையிட்ட போது அங்கிருந்த சிறுமிகளுடன் உரையாடினார். கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் MP-க்கள் TR பாலு, சு வெங்கடேசன், ஆட்சியர் சங்கீதா, HCL குழும நிறுவனர் சிவ் நாடார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொது சிவில் சட்டத்தை கொண்டுவரும் முயற்சியை கைவிடக் கோரி இந்திய சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடிதம் எழுதியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவில் பொது சிவில் சட்ட தனிநபர் மசோதாவை டாக்டர் கிரோடிலால் மீனா அறிமுகப்படுத்தியதை எதிர்த்து 2022 டிசம்பர் 9ஆம் தேதி மாநிலங்களவையில் தாம் பேசும்போது RSS மற்றும் பாஜகவினர் தங்களது செயல் திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தி வருவதாக கூறியதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். பொது சிவில் சட்டம் வந்தால் சிறுபான்மையின மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் உணர்வுகள் முற்றிலும் அழிந்துவிடும் என்பதால் தயவு செய்து இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் நாட்டின் நிலவும் பன்முகத்தன்மைக்கு மதச்சார்பின்மை முரண்பட முடியாது என குறிப்பிட்டுள்ள வைகோ, நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை என்பதை பொது சிவில் சட்டம் மூலம் சமரசம் செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஜூன் 27ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் பாஜக உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போது ஒரே குடும்பத்திற்கு 2 வெவ்வேறு விதமான சட்ட திட்டங்கள் எப்படி பொருந்தாதோ அதேபோல் ஒரு தேசம் 2 விதமான சட்டங்களை கொண்டு இயங்க முடியாது என கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, இந்தியாவில் குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை. ஆனால் உரிமையியல் சட்டங்கள் எனப்படும் சிவில் சட்டங்கள் மட்டும் சாதி, மத, இன ரீதியாக கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபடுவது போல் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள், ஜெயின்கள் என்று ஒருவர் சார்ந்துள்ள மதத்திற்கேற்ப சிவில் சட்டங்கள் மாறுபடுவதாக தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 வழங்கியுள்ள உரிமைகளை பறிப்பதற்கும் பிரிவு 29 வழங்கியுள்ள சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பறிப்பதற்குமான முயற்சியாகும் என தெரிவித்துள்ள வைகோ, அரசியலமைப்பு சீர்குலைவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என வைகோ தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மோடி பெயர் குறித்து ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக குஜராத் மாநில பாஜக MLA பூர்ணேஷ் ராகுல் காந்தி மீது வழக்கு தொடர்ந்தார்.
இதனையடுத்து ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதன் காரணமாக ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ராகுல் காந்தி வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்து ராகுல் காந்தியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக தலைமை விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி மனு அளித்துள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி நியமித்த புதிய நிர்வாகிகளை அங்கீகரித்தும் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தரப்பு அளித்த ஆவணங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளது. இந்நிலையில் தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தவறான செய்தியை பரப்புவதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி குறித்து பதிவேற்றம் செய்தது இன்று வரை இணையதளத்தில் உள்ளது எனவும் வழக்குகளின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அதிமுக தலைமை விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மிக நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் 121வது பிறந்த நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி தினமாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காமராஜரின் பிறந்த நாளில் அனைத்து பள்ளிகளும் ஓவிய போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி போன்றவை நடைபெற்று மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி சென்னை நங்கநல்லூர் நேரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பல்வேறு நிகழ்வுகளின் போது தனக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் 7740 புத்தகங்களை அரசின் பொது நூலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு நாளன்று வீட்டிற்கோர் புத்தகசாலை என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மேம்பட உழைப்போம் என பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் சமூக அதிகாரமளிப்புக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் நம் அனைவருக்கும் வழிகாட்டும் சக்தி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் எளிமை, நேர்மை இவையே தனது கொள்கை என கொண்டு தூய்மையான வாழ்வு வாழ்ந்த கர்ம வீரர், கல்வி கண் திறந்த தர்மசீலர் காமராஜர் அவர்தம் புகழை போற்றி வணங்குவோம் என பதிவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தை இந்தியா தனது உண்மையான நண்பனாக பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். 2 நாள் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஐக்கிய அரபு அமீரகம் புறப்பட்டார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வர்த்தகம் விரைவில் $100 பில்லியன் எட்டும் என ஐக்கிய அரபு அமீரக மன்னருடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தை தனது உண்மையான நண்பனாக பார்ப்பதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான வர்த்தகம் $85 பில்லியன் எட்டியுள்ளதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியர் கணக்கிலும் 15 லட்சம் கொடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியதற்கான ஆதாரத்தை கொடுக்க தயார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக அம்பத்தூர் பகுதி திமுக சார்பில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை பாடியில் உள்ள இளங்கோ நகர் பூங்காவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெண்கள் வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார். 15 லட்சம் தருகிறேன் என்று கூறிவிட்டு 15 ரூபாய் கொடுக்காதவர்கள் பாஜகவினர் திமுக திட்டத்தை விமர்சனம் செய்ய தகுதி இல்லை என கூறினார். முன்னதாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள 38 ஏக்கர் நிலத்தில் தேசிய அளவில் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலாவுக்கும் OPSக்கும் துரோகம் செய்துள்ளார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன், கொடநாடு வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை அரசு தண்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடைபெறும் போராட்டங்களுக்கு தங்களின் ஆதரவும் உண்டு என தெரிவித்த அவர், கூட்டணி இல்லை என்றாலும் தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். என்ன சொன்னாரு, நீங்க முதல்ல கேட்டப்ப தப்பா கேட்டீங்க. அவர் சொன்னது, அண்ணன் மைக்குமார் சொன்னது, அந்த 3 பேருக்கு விதிவிலக்கு, அவங்க இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். அப்போனா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கடிதம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க எங்கள் 3 பேருக்கும். ஏன்னா எங்கள் 3 பேருக்கும் துரோகம் செய்தவர்கள் அவர்கள், தவறு செய்தவர்கள் அவர்கள். அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில், மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கார். அவங்க 3 பேருக்கு அதில் விதிவிலக்கு, அவங்க 3 பேருக்கு கடிதம்லாம் நாங்கள் கேட்கலன்னு சொல்லியிருக்கார். கரெக்டாக இல்லையா? அதனால் அவரே உண்மை என்னதான் மறைச்சாலும் அவர் வார்த்தையிலே சொல்லுறதுனா உண்மை வெளியில் வந்துட்டு, மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், எங்கள் 3 மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் எங்கள் 3 துரோகம் செய்தவர்கள் அவர்கள். அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப் போவதாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் வசதிகளுக்காக வார இறுதி நாட்களான இன்றும் நாளையும் தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் இருந்து 300 பேருந்துகளும், கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 300 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. 20ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான டோக்கன் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 17ஆம் தேதி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மண்டலம் முழுமைக்கான டோக்கன் மற்றும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், 18ஆம் தேதி முகாம் நடக்கும் இடம் குறித்து நியாய விலைக்கடைகளில் தமிழில் தகவல் பலகை அமைக்க வேண்டும் என்றும், குடும்ப அட்டை எண், முகாம் நடக்கும் இடம் மற்றும் நாள் உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்ப படிவங்களில் எழுதவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி முதல் டோக்கன்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு உபயோகிக்க வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் காமராஜரின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜரின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மதிமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் விநாயகா ரமேஷ், நகர செயலாளர் பால்ராஜ் மற்றும் மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டி அருகில் உள்ள கண்டோன்மெண்ட் நுழைவாயிலில் கண்டோன்மெண்ட் போர்டு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கி வந்த 62 கண்டோன்மெண்ட் நிர்வாகங்களை கலைத்து மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாவரம், தலைமைச் செயலகம், செயின்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட கண்டோன்மெண்ட்களில் பணியாற்றிய 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய கோரி மதிமுக சார்பில் செங்கல்பட்டு ராட்டின பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. செங்கல்பட்டு ராட்டின கிணறு பகுதியில் மதிமுக சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் அவரை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் திமுக, VCK உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் ஆளுநருக்கு எதிராக கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் மதிமுக செங்கை நகர செயலாளர் சுரேஷ்குமார், KP ராமலிங்கம் மற்றும் வெங்கடேஷ் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதிகளில் பார்க்கலாம்.
வேலூரில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் ஆலயத்தில் குபேரனிடம் கடன் வாங்கியதை நினைவு கூறும் விதமாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் பிராயம்பத்து கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி இளங்காளியம்மன் கோவிலை நிர்வகிப்பது தொடர்பாக திருவள்ளூர் வருவாய் கோட்ட அலுவலரிடம் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தொழிற்சங்க செயலாளர் TKC வேணுகோபால் தலைமையில் கிராம மக்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். திருமலை பேரூராட்சி பிராயம்பத்து கிராமத்தில் இளங்காளியம்மன் கோவில் உள்ளது. அங்கே பட்டியலினத்து மக்களுக்கு இடமில்லை என்று நாயக்கர் வகுப்பை சேர்ந்த வெங்கடேசன் குரூப் சொல்லி கொண்டிருக்காரு. நாங்கள் 1967 இந்த கோவில் உள்ள போவது போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ காலமாக போயிடுச்சு. இப்போ நான் கவுன்சிலர் ஆன பிறகு இதை கையில் எடுத்து எங்கள் பட்டியலினத்து மக்களுக்கு உள்ளே இடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். அது கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாசில்தார் ஆஃபீஸில் போன வருஷம் மீட்டிங் வச்சோம். அந்த மீட்டிங்லேயும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் போன மாதம் ஏசி ஆஃபீஸில் மீட்டிங் வச்சோம். ஏசி தாசில்தார் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு. அதுலேயும் அவங்க நாங்கள் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீட்டிங் இன்னொரு முறை வைக்கும்போது அவாய்ட் பண்ணாங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் காட்டுப்பன்றி தாக்கி மூதாட்டி படுகாயமடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து வனத்துறை அலுவலகம் முன் பாதிக்கப்பட்ட மூதாட்டி உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமலாபுரம் கிராமத்தில் 11/7/2023 செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. காட்டுமணி தாக்கிட்டு கீழே தள்ளி கை உடையுது எங்கள் அம்மாவுக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டோம். சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு விஓ ஆஃபீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறோம். விஓ செக் பண்ணிட்டாரு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க. இதனால் இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு இழப்பீடும் தரவில்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதான் கேட்டாலும் அவங்க தட்டி கழிக்கிறாங்க. இங்கே வந்தால் நாங்கள் வரோம் போங்க, நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதே நாங்கள் எதனா ஒரு அசம்பாவிதம் காட்டு விலங்கு தாக்கியிருந்தாலோ எதனா பண்ணியிருந்தால் எங்களை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காட்டில் மாடு மிச்சா ஃபைன் போடுறாங்க, காடு விருது வெட்டினா ஃபைன் போட்டு வராங்க. இதனால் ஏன் இது எங்களுக்கு தட்டி அளிக்கிறாங்கன்னு தெரியல. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மாவட்ட மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம், காசநோய் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் கொண்ட நலப்பெட்டி மற்றும் கொசு புகை கருவிகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அல்லாளபுரத்தில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து திருட முயன்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு மதுபான கடைகளால் கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள், படிக்கும் இளைஞர்கள் என பலரது வாழ்வும் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் உடனடியாக அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என கூறி புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எவர்கிரீன் அரிமா சங்கத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்ட லயன் ராஜகுரு ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணை மாவட்ட ஆளுநர்கள் லயன் வரதராஜன் மற்றும் லயன் போஸ் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். மேலும் இந்த 13ஆம் ஆண்டு துவக்க விழாவில் செயலாளர்களாக லயன் கருணாகரன், கார்த்திகேயன், பொருளாளராக லயன் பிரட்டிபால் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போது அரிமா சங்க நிர்வாகிகள் பாலமுரளி, ஹரிச்சந்திரன், ராஜு நாகலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் காமராஜர் 121வது பிறந்தநாளையொட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் காமராஜர் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி தலைவர் வில்லிவாக்கம் அஸ்வின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஸ்ரீ அரங்கிய நாயுடு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அயனாவரம் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி நிர்வாகிகள், 98வது வட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளைமன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படத்தின் ஹூக்கும் பாடலின் பிரிவியூ வீடியோ வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படத்தில் ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, விநாயகன் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். வில்லனாக சிவராஜ்குமார், சிறப்பு தோற்றத்தில் மோகன்லால் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் முதல் பாடலான காவால பாடல் இணையதளத்தில் வைரலானது. தற்போது 2வது பாடலான இது டைகரின் கட்டளை பாடலின் முன்னோட்ட வீடியோ வெளியாகி இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது. டைகர் கா ஹுக்கும்.
टाइगर का हुक्म। விஜய் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் விஜய் மட்டுமல்ல, மருத்துவர்கள், பொறியாளர்கள் என அனைவரும் அரசியலுக்கு வரலாம் என்றும், குறிப்பிட்ட ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும், வர வேண்டாம் என சொல்ல தயாராக இல்லை என கூறினார். நடிகர் விஜய் மட்டும் இல்லை, அனைத்து நடிகர்களும் சரி, அனைத்து மருத்துவர்களும் சரி, பொறியாளர்களும் சரி, மக்களாகிய எல்லாருமே அரசியல் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஒருவர் வர வேண்டும், வர வேண்டாம் நான் சொல்ல தயாராக இல்லை. எல்லாரும் அரசியல் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோமே. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 40 ரூபாய் அதிகரித்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 81 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 81,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுவனின் துண்டிக்கப்பட்ட தலையை அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் உடலுடன் பொருத்தி மறுவாழ்வு அளித்து இஸ்ரேலிய மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். சுலைமான் ஹாசன் என்ற 12 வயது சிறுவன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கார் மோதிய விபத்தில் அவரது தலை உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது மண்டை ஓட்டின் பின்புற தளத்தை வைத்திருக்கும் தசைநார்கள் கடுமையாக சேதமடைந்து அது அவரது முதுகு தண்டின் மேல் முதுகெலும்பில் இருந்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் சிறுவனுக்கு 12 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் தலையை உடலுடன் பொருத்தி உயிரை காப்பாற்றி இஸ்ரேலிய மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். ரஷ்ய நாடாளுமன்றத்தில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுவாகவே திருநங்கைகள், திருநம்பிகள் தங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதில் மாற்று பாலின அறுவை சிகிச்சை மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டதை சில திருநங்கைகள் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு. ஆனால் தற்போது பாலின மாற்று அறுவை சிகிச்சை தடை விதிக்கும் சட்ட மசோதா ரஷ்ய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களின் திருமண அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னதாக நூலக வளாகத்தில் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார் முதல்வர். அரசியலமைப்பை சீர்குலைக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம். குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஜூலை 17ஆம் தேதி வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள கோரிக்கை. அபுதாபி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தை இந்தியா உண்மையான நண்பனாக பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி மனு. தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தவறான செய்தியை பரப்புவதாக புகார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.